ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை. நமது பிரார்த்தனைகளின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று பகவான் அன்புடன் நமக்கு நினைவூட்டுகிறார். இதனால் நாம் அவரை நோக்கிய இந்த பயணத்தில் முன்னேற முடியும். ஆன்மீகத்தை உணர உறுதியான நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கையின் அடிப்படை. அது இல்லாமல் எதையும் அடைய முடியாது. மனிதன் என்ற வார்த்தைக்கு நம்பிக்கை உள்ளவன் என்று பொருள். அவர் தனது நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்படும் போது அவர் அமைதியும் மனநிறைவையும் அனுபவிக்கிறார். அன்பு என்பது நம்பிக்கை. நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான வழிமுறையாகும். மக்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனைகள் என்பது கடவுளிடம் உதவிகளை வேண்டுவதை குறிக்கக்கூடாது. பிரார்த்தனையின் நோக்கம் கடவுளை ஒருவரின் இதயத்தில் உறுதியாக நிலைநிறுத்துவது ஆகும், உதவிகளை தேடுவதை அல்ல. கடவுளுடன் உங்களை இணைப்பதை நோக்கமாக கொள்ளுங்கள். கடவுளின் அன்பை பெற ஆசைப்படுங்கள். அதுதான் உண்மையான தவம். அதனால்தான் இவ்வாறு கூறப்படுகிறது. முன்னோக்கி பார்ப்பது தபஸ், தவம். பின்னோக்கி பார்ப்பது தமஸ், அறியாமை. தபஸ் என்பது அடுப்பு மற்றும் வீட்டை விட்டு காட்டுக்கு செல்வதை குறிக்காது. இதன் பொருள் அனைத்து கெட்ட குணங்களையும் விட்டுவிட்டு கடவுளின் அருளுக்காக இடைவிடாமல் வாழ முயற்சிப்பது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறிய தெய்வீக சொற்பொழிவு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 1989 ஆண்டு. நம்பிக்கை உண்மைக்கு வழிவகுக்கிறது. உண்மை அமைதிக்கு வழிவகுக்கிறது. அமைதி மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறிய தெய்வீக சொற்பொழிவு. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.